இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் வெஜிடபிள் குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வெஜிடபிள் ஒயிட் குருமா தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். வெஜிடபிள் குருமா செய்ய தேவையான பொருட்கள்: வெங்காயம் 1 கப், தக்காளி 1 கப், உருளைக்கிழங்கு 1 கப், பீன்ஸ் 1 கப், கேரட் 1 கப், பச்சை பட்டாணி வேக வச்சது 1 கப், கசகசா, முந்திரி, பாதாம். இது வந்து ஒரு முந்திரி வந்து ஒரு 4, பாதாம் ஒரு 4 எடுத்து நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு பாதாமை தோல் உரிச்சிட்டு 3த்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கணும். மசாலா பொருட்கள் வந்து சிறிதளவு எண்ணெய், நெய் தேவைக்கேற்ப, உப்பு தேவைக்கேற்ப, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் 3த்தையும் சேர்த்து அரைச்சி விடுது. இதுல பச்சை மிளகாய் வந்து உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற கூட அரைச்சிக்கணும். நான் இப்போ 3 பச்சை மிளகாய் எடுத்து இது கூட சேர்த்து அரைச்சிக்கிறேன். உமன்ஸ் கார்னர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. குக்கர்ல எண்ணெய் தேவையானது, நெய் போட்டுக்கணும். இப்போ மசாலாலாம் போட போறேன். மசாலா பட்டை, லவங்கம், ஏலக்காய், மிளகு, பிரிஞ்சி இலை, கொஞ்சம் சோம்பு, அதுக்கப்புறம் நட்சத்திரப்பூ, லவங்கம் எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கோங்க. லைட்டா பொன்னிறமா ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் போடுறேன். வெங்காயம் பொன்னிறமா ஆகிற அளவுக்கு வதக்கிட்டு உப்பு லைட்டா உப்பு போட்டா சீக்கிரம் கொஞ்சம் வதங்கும் வெங்காயம். அதுக்காக லைட்டா உப்பு போட்டுக்கிறேன். நம்ம இப்ப அரைச்சோம் இல்லையா, அந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் விழுது. இது இப்போ எண்ணெயிலேயே போட்டு வதக்கும் போது அந்த பச்சை வாடை இல்லாம இருக்கும். அதனால இப்பவே போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து உங்க காரத்துக்கு ஏற்ற போல போட்டுக்கோங்க. நான் வந்து 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி, நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற காய்கறி வந்து உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணுமோ அந்த ஷேப்ல வேணும். இது குருமான்றதால கொஞ்சம் மீடியமான ஷேப்னா பொடியை நறுக்காம கொஞ்சம் இடமான சைஸ்ல நறுக்கிக்கோங்க. வேக வச்ச பட்டாணி, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கேரட்டு இதெல்லாம் போட்டு நல்லா கலரிக்கோங்க. இப்போ புதினா கொஞ்சம் போட்டுக்கணும். தேவையான உப்பு. அந்த வேக வச்ச பட்டாணி தண்ணியே இதுல மிக்ஸ் பண்ணிக்கலாம். தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதை தனியா மிக்ஸ் பண்ண போறோம். நானு பட்டாணி வேக வைக்கும் போது குழைய வேக வைக்க வேணாம். ஏன்னா நான் இப்போ மறுபடியும் இந்த காய்கறி எல்லாம் விதக்கிட்டு மறுபடியும் குக்கர் விசில் போடும். லைட்டா விதக்கிட்டு தேவையான தண்ணி ஊத்திக்கோங்க. நான் வந்து மஞ்சத்தூள் வந்து பச்சை பட்டாணி அந்த பட்டாணி கூட வேக வைக்கும் போது கொஞ்சம் லைட்டா போட்டுட்டேன். அந்த மாதிரி போட்டுக்கலாம். இல்லை இப்போ நீங்க தனியா மஞ்சத்தூள் போட்டுக்கிறதாலும் போட்டுக்கலாம். அவ்வளவுதான். இப்போ வந்து விசில் போட போறோம். இது வந்து ஒரு விசில் போதும். ஏன்னா காய்கறி எல்லாமே சீக்கிரம் வேகக்கூடியதான். பட்டாணி ஏற்கனவே வெந்தது, அதனால ஒரு விசில் போதும். இல்ல குழைய வேணும் அப்படின்னா 2 விசில் எடுத்துக்கோங்க. நான் இப்போ ஒரு விசில் எடுத்துக்கிட்டேன். காய் கரெக்டா வெந்துடுச்சு. நான் ஒரு விசில்ல எடுத்துக்கிட்டேன். இன்னும் குழைய வேணும் அப்படின்றவங்க இன்னும் ஒரு விசில் வச்சுக்கலாம், நல்லா இருக்கும். இப்போ நான் பாதாம், முந்திரி, கசகசா 3த்தையும் ஊற வச்சு அரைச்ச விழுது. இதுதான் ஊற்றும் போதுதான் அந்த குருமா வந்து ஒயிட்டா மாறும். பாதாம், முந்திரி வந்து இந்த குருமால ஆட் ஆகும்போது அது ஒரு தனி டேஸ்ட் நல்லா இருக்கும். தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கொத்தமல்லி போட்டுக்கோங்க. குருமா ரெடி ஆயிடுச்சு. தோசை, இட்லி, சப்பாத்திக்கு ரொம்ப
ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.